எல்லா விஷயங்களும் பார்த்தாச்சு. இதுல முக்கியமான இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், நான் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா எவ்வளவு வேகத்துல போறோம், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு, அதுல என்ன மாதிரி விளக்குகள் பயன்படுத்திருக்காங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க இது எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா நம்ம ஸ்பீடோமீட்டர் சொல்லுவோம். ஸ்பீடோமீட்டர் பத்தி சொல்லுங்க. இதோட வடிவமைப்பு ரொம்ப புதுசா இருக்குங்க, சொல்லுங்க. இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிசைனிங், அதாவது காக்பீட்ன்ற ஒரு டிசைனிங்ல கொடுத்துருக்காங்க. காக்பிட் அப்படின்றது விமானத்துல பயன்படக்கூடிய ஒரு எஸ் சார், சேம் அதே கான்செப்ட்ல தான் இந்த இது நம்ம பண்ணிருக்கோம். அதே தான் கொடுத்துருக்கோம், அதே டிசைனிங் தான் கொடுத்துருக்கோம். இதுல நிறைய வந்து ஆப்ஷனல் இருக்கு நம்ம கிட்ட பாருங்க. நியூட்ரல் பண்ணீங்கன்னா நியூட்ரல் லைட் கிளியரா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஹை பீம் யூஸ் பண்ணும்போது ஹை பீம் இருக்குன்னு அதுவே இண்டிகேட் காமிச்சிடும். சைட் ஸ்டாண்ட் நம்ம ஆன் பண்ணும்போது சைட் ஸ்டாண்ட் வந்து இண்டிகேட் காட்டும். சைட் ஸ்டாண்ட் போடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இண்டிகேட் காட்டும் அதுவேவும். இதை நம்ம வச்சுட்டு நம்ம இண்டிகேட் சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் மறந்துடுவாங்க, கவனக்குறையா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எரிபொருள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு, எரிபொருள் வந்து எவ்வளவு இருக்குன்னு ஈஸியா கிளாரிஃபை பண்ணலாம். இதுல ரெட் மார்க்ன்றது வந்துட்டாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பெட்ரோல் போட்டுக்கலாம். நம்ம ரிசர்வ் பாயிண்ட்டும் வந்துடும் இதுல. இது எஃப்ன்றது வந்து நம்ம ஃபுல்லா டேங்க் ஃபுல்லா இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். ஒரு வாகனம் வருது அப்படின்னா புது புது விஷயங்கள் அப்படின்றது எல்லா அதோட இயந்திரத்துல மட்டும் கிடையாதுங்க. அதோட வடிவமைப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த காக்பிட் இந்த புதுசா ஒரு வகையை கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க பார்த்தா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். சரி, அடுத்து இந்த ஹேண்டில் பாரை பத்தி சொல்லுங்க. ஹேண்டில் பார் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டும் கிடையாது, ரொம்ப ஹைட்டும் கிடையாது. நார்மலா மீடியமா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஷார்ட்டா இருக்கவங்களும் இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹைட்டா இருக்கவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் இந்த ஹேண்டில் பார். கண்ணாடி வந்து என்ன பாடி கலர், வண்டி நம்ம என்ன கலர் எடுக்கிறோமோ அதே பாடி கலர் வந்து மிரர் நமக்கு கிடைக்கும். அதே கலர்ல இருக்கும், பாக்குறது வந்து ஸ்டைலிஷா இருக்கும் வண்டி. முன்புறம் என்னென்ன விஷயங்கள் புதுசா இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? அடுத்து வந்து நம்ம வந்து ரைட் சைடு பார்க்கலாம். வாகனத்தோட வலது புறத்தா என்னென்ன விஷயங்களா இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இந்த வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். வந்து நம்ம முகப்பை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது வாகனத்தோட வலதுபுறத்துல என்னென்ன புது புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். இதை பார்க்கும்போது கொஞ்சம் புதுசா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தெரியுது எனக்கு. கண்டிப்பா சார், சொல்லுங்க என்னென்ன வந்திருக்கு நீங்க சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டேங்க் வந்து ஃபுல்லா மாத்திருக்காங்க. இதுல வந்து மஸ்குலர் டேங்க்னு சொல்லி ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பிரீமியம் பைக் 150cc ஹங்க் இந்த மாதிரி வண்டிக்கு தான் இந்த மாதிரி டேங்க் வரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100cc ஸ்ப்ளெண்டர் ப்ரோவுக்கு வந்து மஸ்குலர் டேங்க் கொடுத்துருக்காங்க. டேங்க் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு, இந்த மாதிரி வடிவமைப்பு நம்ம கால் வைக்கும் போது வந்து எந்த இதுவும் இல்லாம கரெக்டா இது உள்ள டேங்க் உள்ளே அடங்கிடும். கேட்ட மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது வந்து ஸ்டிக்கரிங் போகும்போது வந்து அருமையா இருக்கும். இதுல வந்து பழசு இருந்ததை விட சிம்பிளா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ரொம்பவே டிசைனிங்கா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அடுத்து பாத்தீங்கன்னா குரோம் பிளேட் வந்து யூனிட்டி பாக்ஸ் இருக்கு இதுல. இது எதுக்குன்னு நம்மனா டூல் கிட்டு, ஃபர்ஸ்ட் எய்டு இந்த மாதிரி நம்ம அதுல சேஃபா வச்சுக்கலாம். இதுல ஆரம்பத்தில் வந்து ஒரே நேரத்தில் இருக்கும், ஆனா இப்போ வந்து 2 நிறங்கள்ல நீங்க கொடுத்துருக்கீங்க. பார்க்கறதுக்கு புதுசா இருக்குல்ல. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க இந்த 2 நிறங்கள் அவங்க பயன்படுத்தினது வந்து புதுசா இருக்கு. இது வந்து பெட்ரோல் கேப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 3D எம்ப்ளாய் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ரோன்ற நேம் வந்து 3D எம்ப்ளாயில கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல கிக் ஷாட் இருக்கு, செல்ஃப் ஷாட் இருக்கு, ரெண்டுமே கொடுத்துருக்கோம் நம்ம. இதுல வந்து குரோம் பிளேட் மஃப்ளர் ஒன்று இருக்கு. குரோம் பிளேட் மஃப்ளர்ன்றது வந்து நம்ம ஹீட்டை வந்து நமக்கு வந்து நம்ம கால் வைக்கிறதும் சரி வெளியில ஆக்ட் ஆகாது. இது போக பெயிண்ட் எதுவும் உருவாம இருக்கிறதுக்காக குரோம் பிளேட் மஃப்ளர் கொடுத்துருக்கோம். அப்ப எவ்வளவு அதிகமான சூடு இருந்தாலும் அந்த வடன்றது போகாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதுக்கேற்ற மாதிரி குரோம் பிளேட் கொடுத்துருக்கோம். வலதுபுறத்துல இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு புதுசா கொடுத்துருக்கீங்க? இது தவிர பாத்தீங்கன்னா 100cc வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு சில பேர் ஹைட்டா இருப்பாங்க, ஒரு சில பேர் ஷார்ட்டா இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளே பண்ண முடியுமா இல்ல நீங்க தான் வந்து செய்யணுமா? கடையிலே பண்ணிக்கலாம் நம்ம. அது 5 வகை சொன்னீங்களா, அது என்னென்ன வகைன்னு சொல்ல முடியுமா? 5 வகைன்றது மீடியம் ஒன்று இருக்கும், ஹை ஒன்று இருக்கும், லோ ஒன்று இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டீத் இருக்கும் இது மாதிரி. இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். தனித்தனி டீத் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இதுல புது புது விஷயங்கள் நீங்க பார்க்கும்போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்ப நம்ம முக்கியமா பின்புறத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சைலன்சர்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அது சொல்லிடுறேன். தாராளமா சொல்லுங்க. அதுல என்ன புதுசா கொண்டு வந்திருக்கீங்க? இதுல வந்து சைலன்சர்ல பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்ன்ற ஒரு இது யூஸ் பண்றோம் நம்ம. இது வந்து ஹீட்டை வந்து வெளியில வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிடும். ரெண்டாவது வந்து பவுடர் கோட்டிங்ன்றது வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஹீட்னால வந்து உருகுறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. பவுடர் கோட்டிங் பெயிண்டிங் அதிகமான சூடாகும், துருப்பிடிக்கும், தூசிப்படியும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. தாராளமா. அப்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. பராமரிப்பு ரொம்ப கம்மி. அதிக வாழ்நாள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒட்டுமொத்தமா எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, இப்ப பின்புறத்துல என்ன பார்க்க போறோம்?
இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சீட் டைல் லேம்ப், ஸ்போர்ட்ஸ் சீட் டைல் லேம்பு கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து பின்னாடி வரவங்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு வாகனம் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பின்னாடி வந்து ஸ்போர்ட்ஸ் சீட் டைல் லேம்பு கொடுத்துருக்கோம். அதை பார்க்கும்போது அதிகமான வெளிச்சம் வெளிச்சம் தெரியும். இது இல்லாம இதுல இருந்து நம்பர் பிளேட்டுக்கு வந்துட்டு வெளிச்சம் கொடுக்கும். இதுல வந்து நம்பர் பிளேட்டுக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இதுல இருந்தே உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கு தனியா நம்ம வெளிச்சம் வேண்டியது கிடையாது. ஆமா, இப்ப இந்த வெளிச்சமே கீழே வரும், கீழே நம்பர் பிளேட்டுக்கு வந்துடும். அது ரொம்ப புது. ஏன்னா மற்ற வாகனங்களை பார்த்திருக்கேன், தனித்தனி விளக்குகள் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரே விளக்கு இரண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். புதுதான ஒரு விஷயமா இருக்கு. இத கீழே ஒரு பகுதி மாதிரி நீங்க போட்டுருக்கீங்க, அதுல வந்து வரும். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இது வந்து ரியர் ஃபெண்டர், ரியர் ஃபெண்டர் சொல்லுவோம், அதாவது மர்காடு நம்ம இது சொல்றது வந்து. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் வீல், ரியர் வீல் வந்து எவ்வளவு ரொட்டேட் ஆகுதோ, அதுல என்ன கல்லு மண்ணு சேரி எதை போடுதோ அது எல்லாமே வந்து வண்டி கெட்டமும் அப்படியே கீழே போயிடும். அந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் அப்படியே கீழே போயிடும். நம்ம ஸோ நம்ம ஓட்டுறவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு சரியான ஒரு உயரத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. அடுத்து பின்புறம் பார்க்கும்போது இன்னொரு என்ன விஷயம் புதுசா கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராப் ரயில் கொடுத்துருக்கோம். பேக்ல வந்து கிராப் ரயில் பழைய வண்டிக்கும் இப்போ வர வண்டிக்கும், இப்போ ஸ்ப்ளெண்டர் ப்ரோன்றது வந்து ஆஃபீஸ் யூஸாகவும் எடுத்துருப்பாங்க, மார்க்கெட்டிங் யூஸாகவும் எடுத்துருப்பாங்க. ஆஃபீஸ் யூஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிராப் ரயிலே வரும் நமக்கு வண்டியில் ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில். இதில் வந்து மார்க்கெட்டிங் யூஸ்ன்றவங்களுக்கு கொஞ்சம் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த மாதிரி வந்து கேரியர் கொடுத்துருக்கோம், ஆப்ஷனலாக கொடுத்துருக்கோம். நாங்கள் கேரியர் வந்துட்டு இந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காமனாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம. அப்போ இந்த கைப்பிடின்றது ரொம்ப உறுதியாக இருக்கும், வாகனத்தை இயக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இந்த வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். புது புது விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோட இடதுபுறத்தில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் வந்து இடதுபுறத்தில் வந்து நம்ம சாரி கார்டு, சாரி கார்டுன்றது லேடிஸ் உட்காரும்போது இந்த சாரி கார்டு, சாரி கார்டு வந்து லேடிஸ் உட்காரும்போது ஒன் சைடு உட்காரும்போது சாரி வந்து வீலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக சாரி கார்டு நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி கார்டு வந்து வண்டியில் ஹீரோ வண்டியில் எல்லா வண்டியிலுமே இன்க்ளூடிங் அதுவே வந்துடும். ஆன் ரோடு பிரைஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். கூடுதலான ஒரு ஃபிட்டிங்காக இருக்காது. வேற என்ன விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியது பக்கத்தில் வேற என்ன? வேற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஸ்டாண்ட், சைடு ஸ்டாண்டில் இது வந்து சைடு ஸ்டாண்டு சென்சார் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சைடு ஸ்டாண்டு போட்டோம்னா இண்டிகேட் காட்டும், நம்ம மேலேயே நமக்கு வந்து இண்டிகேட் காமிச்சிடும். இண்டிகேட் காட்டும் போது அதில் வந்து நம்ம சைடு ஸ்டாண்டை எடுத்து விட்டோம்னா ஆஃப் ஆயிடும். இந்த சென்சார் வந்துட்டு வாட்ரு, இப்போ மழை பெய்யுது திடீர்னு அந்த மாதிரி டயத்துலையும் வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து ஃபால்ட் ஆகுன்ற வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு மின்னணு பிரச்சனையும் வராது. எல்லா காலநிலையும் எல்லாத்துலயுமே சேஃபா தான் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்து நம்ம முக்கியமா இன்னொரு என்ன பார்க்க வேண்டியது, இயந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பா. இதுல என்ன வகையான இயந்திரம் பயன்படுத்துறீங்க? அதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் கேப் இதுல கொடுத்துருக்கோம். அது சொல்லுங்க. 100 cc வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரோம் பிளேட் பெட்ரோல் கேப் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க இந்த சொல்றீங்க? கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா இருக்கும் பாக்குறதுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டேப் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உடைஞ்சிடாது, சேஃபாவும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த நீங்க சொல்றீங்க. பாக்குறது ரொம்ப திருகிறது ரொம்ப மென்மையா இருக்கும். மென்மையா இருக்கும், ரொம்ப கடினமா இல்லாம மென்மையா இருக்கும். அது இல்லாம ரிசர்வ் அண்ட் இது வந்து அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுல வந்து அவ்வளவா நம்ம கொடுக்கல, இப்போ வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். புரிஞ்சிக்க மாதிரி இருக்கும், புரிஞ்சிக்க மாதிரி இருக்கும். ரிசர்வ் மெயின் ரெண்டுமே மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து நம்ம இயந்திரத்தை பத்தி பார்க்கலாமா?